சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 13. இந்த நித்திய பிராணயோகா பயிற்சி 13ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிற்சி 12ல் பஞ்சபூத முத்ராவை பயன்படுத்தி நாம் இந்த பயிற்சி செய்தோம். பஞ்சபூத அதாவது நம் உடலில் இருக்கிற ஐம்பூதங்களும் சமசீராக சமநிலைக்கு கொண்டு வந்து சீராக செயல்பட வேண்டும் என்ற ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த நம்ம கை விரலில் இருக்கிற ஒவ்வொரு பூதங்களையும் நாம் இப்பொழுது தொடர்பு கொண்டு தியானம் செய்ய போகின்றோம். இந்த நித்திய பிராணயோகா பயிற்சி 13ல் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நம் சுண்டு விரல், நம் கட்டை விரல் இதையும் இப்படி பாருங்கள், அதோடைய விரல் நுனியை மட்டும்தான் தொடணும். 2 கையில் இந்த 2 விரல் நுனியை தொட்டுக்கொண்டு இந்த நிலையில், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல் நுனியை தொட்டால் இந்த 3 உயர்ந்து இருக்கும், இந்த நிலையில் இருக்கும். இது அப்படியே நம் தொடையில் இங்கே வச்சுக்கணும். இதை பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு 5 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். தியானம் என்றால் மூச்சை மட்டும் கவனிக்கணும். நம்முடைய உள்மூச்சு இழுக்கிறோம், வெளிமூச்சு விடுறோம், இதை மட்டும் நாம் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கின்றோம், நம்முடைய விரல் நுனி, அதாவது இந்த சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் 2 கையில் இருக்கிற இந்த விரல் நுனியை இந்த நிலையில் வைத்து கொண்டு, அதாவது இந்த நிலையில் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா நன்றாக கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய சுவாசத்தை மட்டும் 5 நிமிடம் கவனிக்க வேண்டும். இதை காலை மாலை 2 வேளை நாம் செய்ய வேண்டும். 5 நிமிடம் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை. இதுதான் நித்திய பிராணயோகாவின் பயிற்சி 13. சிவாய நமக. குருதேவா.